கோவையில ஒரு 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி அந்த பெண்ணை கொடூரமான முறையிலே கொலையும் செய்திருக்கிறார். இன்றைக்கு செய்தி ஊடகங்களில் ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமித்திருக்கிறது. மக்கள் எல்லாம் கடுமையான கோப கொந்தளிப்புல தங்களுடைய ஆதங்கத்தை பதிவு செய்து நம்மால பார்க்க முடிகிறது. கோவை சூலூர் கண்ணம்பாளையம் பகுதியில் 10 வயது சிறுமி கடத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மொத்த தமிழகத்தையும் உலுக்கி போட்டுள்ளது. இந்த கொடூர சம்பவத்தில் மாணவியின் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த கார்த்திக் வயது 33 என்பவனையும் உடந்தையாக இருந்த அவனது நண்பன் மோகன்ராஜையும் 24 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்தனர். இது ஏதோ முதல் சம்பவம் இப்படிதான் தமிழ்நாட்டில் நடக்கிறதா அல்லது இந்தியாவில் நடக்கிறதா என்று கேட்டால் இது போன்று பல சம்பவங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரியான பாலியல் குற்றத்திற்கு உள்ளாகக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் வழக்குகளாக பதிவு செய்யப்படுவதே பல ஆயிரங்கள்ல நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. ஏதேனும் ஒரு செய்தி ஊடகங்களை மிகப்பெரிய அளவில் ஆக்கிரமிக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறுகிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இப்பொழுது இந்த கோவை சம்பவத்தை போன்று இதே போன்று டெல்லியில ஒரு பெண் இதே மாதிரி பாதிக்கப்படுகின்ற போது அப்போ பெரும் பேசும் பொருளாக மாறியது. இதே போன்று பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது கடந்த ஆட்சிகள்ல. அப்பொழுதும் கடுமையாக மக்கள் கோப கொந்தளிப்புக்கு ஆளானார்கள். இது போன்று ஊடகத்துல முக்கிய பேசும் பொருளாக மாறக்கூடிய இது போன்று பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அரங்கேறும் பொழுதெல்லாம் மக்கள் கோபமாக இரண்டால் பேசுவார்கள், விவாதங்கள் நடக்கும், அதோடு மக்கள் கலைந்து சென்று விடுவார்கள். மீண்டும் ஒரு சம்பவம் நடக்கும். இது தொடர்கதையாக மாறி இருக்கிறது. இந்த கோவை சம்பவத்துக்கு பிறகு காவல்துறையினுடைய உயர் அதிகாரி ஐஜி பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க. உச்சபட்சமான நடவடிக்கை இருக்கும் என்று உறுதியளிக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு பத்திரிகையாளரை சந்தித்த அமைச்சர் சம்பத்குமார் அவர்கள் நிச்சயமா அதுல அரசு எங்களுடைய அரசு நிச்சயமா நாங்களும் உறுதியாக தான் இருக்கிறோம். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லைங்க. குற்றவாளி யாராக இருந்தாலும் நிச்சயமா தண்டனை கடுமையாக இருக்கும். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இது கடைசியாக இருக்கும். இந்த சம்பவம் கடைசியாக இருக்கும். அந்த அளவிற்கு கடுமையான தண்டனை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். என்ன கடுமையான தண்டனை இதுகாலம் வரை வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்சமாக 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும். மக்களுடைய வரி பணத்தில் அவர்களுக்கு 3 வேளை உணவு கொடுத்து தங்க இடம் கொடுத்து வைப்பதுதான் கடுமையான தண்டனையா? இந்த தண்டனை ஏதேனும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா? குற்றங்களை குறைத்து இருக்கிறதா? இது போன்ற தப்பு செய்யக்கூடியவர்களுக்கு உள்ளத்தில் ஏதேனும் ஒரு அச்சத்தை அது உண்டாக்கி இருக்கிறதா? கண்டிப்பாக ஒருபோதும் அதை ஏற்படுத்தாது. இனியும் இது போன்ற சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். பெண் பிள்ளையை பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் கடுமையான அச்சத்தில் ஆட்படக்கூடிய அளவுல இது போன்ற சம்பவங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உண்மையில் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் குறைக்கப்பட வேண்டுமானால் அதை பாதிக்கப்பட்ட மக்களே சொல்றாங்க என்ன செய்ய வேண்டும் என்ற தீர்வை. அதை நீங்க இந்த வீடியோல பாருங்க. அவனை எடுத்துட்டு போய் 3 மாசம் 6 மாசம் கொடுத்துட்டு சமாதானம் படுத்திட்டு அவனை வெளியே விட்டுட்டு நாங்க என்ன நினைச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கீங்க? அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை கொடுக்கணும் சார். தூக்கு தண்டனை உடனே கொடுக்கணும் சார். உடனே தூக்கு தண்டனை கொடுக்கணும் சார். ஏன்னா முன்னாடி இருந்த சிஎம் சார் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்தது இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்ஷனே ரொம்ப கடுமையா எடுத்தாரு அப்படின்னா நெக்ஸ்ட் இதை பண்றதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க சார். கொலைக்கு கொலைதான் என்ற தீர்வை பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் உறவினர்கள் பேசுறாங்க என்று சொன்னால் அதுதான் உண்மையிலே தீர்வாக இருக்கும். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் உலக அரங்கத்தில் குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு கொலைக்கு கொலைதான் என்ற தண்டனையை உறுதி செய்கிறது. பாலியல் குற்ற வழக்குகளில் ஈடுபட்டார்களே ஆனால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை கடுமையாக சொல்லுகிறது. அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நாடுகளில் இன்றைக்கும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். வளைகுடா நாடுகள்ல இந்த குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய நாடுகள்ல பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அரிதிலும் அரிதாக நடக்கிறது. நீங்கள் என்னதான் சிறை தண்டனை எத்தனை ஆண்டுகள் அதிகப்படுத்தினாலும் நாம் பெண்களுக்கு எதிரான இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டால் நமக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்ற ஒரு பயம் குற்றவாளிகளுக்கு ஏற்படாத வரை இந்த பிரச்சனையில் உங்களால் தீர்வு காண முடியாது. இது ஏதோ கோபத்துல ஆதங்கத்துல இப்படி நடக்கிறதுனால நம்ம சொல்லல. உண்மையில் இதுதான் தீர்வாக இருக்கும். இதை பார்க்கக்கூடிய நீங்கள் உண்மையிலே குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டுமா இல்லது நடைமுறையில் இப்ப இருக்கக்கூடிய போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு ஆயுள் தண்டனையோ அல்லது 10-20 ஆண்டு கால தண்டனையோ போதுமானதா? நீங்கள் என்ன மாதிரி தண்டனை கொடுத்தால் தீர்வாக அமையும் நினைக்கிறீங்களோ அது அந்த கருத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த குற்ற சம்பவத்தை முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால் உடனடியாக புதிதாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை என்ற சட்டத்தை இயற்றாத வரை நிச்சயமாக பெண்களுக்கு எதிரான இது போன்ற கொடுமைகளை ஒரு காலத்தையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது.